திராவிடம் என்ற சொல்லை நமக்கு வழங்கிய எல்லிஸ் பல பேர் அவருடைய பெயரை அறியாமல் இருப்பது உண்மையிலேயே வருத்தம். இந்தியா முழுவதும் இருப்பது ஆரியம்தான் என்று வெள்ளைக்காரனை நம்ப வைத்தார்கள். இந்திய மொழிகள் எல்லாவற்றுக்கும் தாய் ஆரியம்தான், சமஸ்கிருதம் தான். இந்தியா முழுவதும் இருக்கிற பண்பாடு ஆரிய பண்பாடு தான். தமிழ்நாட்டு பார்ப்பனர்கள் ஆங்கிலேயரை நம்ப வைத்தார்கள். ஆங்கிலேயன் வந்து இறங்கிய முதல் ஊர் சென்னை. ஆனால் அவன் அதிகாரம் செலுத்திய ஆட்சி அமைத்த ஊர் கல்கத்தா, இன்னைக்கு கொல்கத்தா. அந்த கல்கத்தாவுக்கு சென்ற நம்முடைய தமிழ்நாட்டு பார்ப்பனர்கள் அங்கே வில்லியம் ஜோன்ஸ் ஆசியாட்டிக் சொசைட்டி என்ற அமைப்பு, அவரை சுற்றி வளைத்துக் கொண்டு இந்தியாவில் இருக்கின்ற எல்லா மொழிகளுக்கும் தாய் சமஸ்கிருதம் தான். இந்திய பண்பாடு என்பதே ஆரிய பண்பாடு, வடமொழி பண்பாடு, சமஸ்கிருத பண்பாடு தான் என்று நம்ப வைத்தார்கள். அவன் உடனே சமஸ்கிருதத்தில் இருக்கின்ற அத்தனை நூல்களையும் மொழிபெயர்த்து விட்டான் ஆங்கிலத்தில். ஆங்கிலேயனை மொழிபெயர்த்ததனால் அது உடனே ஜெர்மனியில் மொழிபெயர்க்கப்பட்டது, இத்தாலியில் மொழிபெயர்க்கப்பட்டது, பழமொழிகளில் உலகம் முழுவதும் பரவிவிட்டது. உலகம் முழுவதும் சமஸ்கிருத நூல்கள் பரவியிருந்த நிலையிலே தமிழ்நாட்டிலே ஒரு நூல் கூட சேரவில்லை. அப்பொழுதுதான் நமக்கு ஒரு ஆங்கிலேயன் இப்படி வரமாட்டானா, நம்முடைய தமிழின் பெருமையை உலகத்திற்கு சொல்லக்கூடிய ஒரு ஆங்கிலேயன் நமக்கு கிடைக்க மாட்டானா என்று நாம் ஏங்கி இருந்த பொழுதுதான் சென்னை மாவட்ட ஆட்சித்தலைவராக வந்தவன் பிரான்சிஸ் ஒயிட் எல்லிஸ். அவன் பெயரிலே நகர் இன்றைக்கும் உண்டு மதுரையிலே, அவன் பெயரிலே சென்னையிலே வீதி இன்றைக்கும் உண்டு, எல்லிஸ் வீதி உண்டு. அந்த FW எல்லிஸ் என்பவன் தான் சமஸ்கிருத கரைபடியாத ஒரு மொழி இந்தியாவில் இருக்கிறது, அந்த மொழியின் பெயர் தமிழ் என்றான். அந்த மொழியை சார்ந்து 44 மொழிகள், அன்றைக்கு 44 மொழிகள் இருக்கின்றன. அந்த மொழி குடும்பத்திற்கு பெயர் திராவிட மொழி குடும்பம். அவன் தான் சொன்னான். அந்த FW எல்லி சொன்னதுதான் திராவிடம். அதற்கு முன்னால் திராவிடம் என்ற சொல் உண்டு. உலகளாவிய நிலையிலே இந்த சொல்லை கொண்டு போனவன் எல்லிஸ் தான். அவன்தான் நம்முடைய சுவடிகளை நாம் அடுப்பிலே வைத்து எரித்துக் கொண்டிருந்த பொழுது இந்த சுவடிகளை எல்லாம் பாதுகாக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் ஒரு அதிகாரியை ஒதுக்கினான், காலின் மெக்கன்சி. அந்த மெக்கன்சி வீடு வீடாய் சென்று ஊர் ஊராய் சென்று ஓலைச்சுவடிகளை திரட்டினான். அப்படி திரட்டிய சுவடிகள் இன்றைக்கும் இருக்கின்றன. சென்னை பல்கலைக்கழகத்தில் நூலகத்திற்கு சென்றால் நூலகத்தின் மாடியிலே பார்க்கலாம், மேனுஸ்கிரிப்ட் லைப்ரரி, ஓலைச்சுவடி நூலகம் என்று போட்டிருக்கும். அது எல்லிஸினுடைய முயற்சியினால் காலின் மெக்கன்சி திரட்டிய நூல்கள். கோவையினுடைய வரலாற்றை அங்குதான் நாம் பெற முடியும். சோழன் பூர்வ சரித்திரம், கொங்கு தேச ராசாக்கள், கோவை தொடர்பான அத்தனை நூல்களையும் அங்குதான் நாம் எடுக்க முடியும். அச்சேரியவை சில, ஓலைச்சுவடிகளாய் இருப்பவை பல. அந்த எல்லிஸ் தான் இந்த நிலைமைகளை எல்லாம் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்தான். அவன்தான் அவருடைய நண்பர் ஆரிங்டன் மதுரை மாவட்ட ஆட்சியராக இருந்த பொழுது ஓலைச்சுவடிகளை எல்லாம் சேகரிக்கின்றார் எல்லிஸ் என்ற செய்தி எல்லோருக்கும் பரவியது போல ஆரிங்டனுடைய சமையல்காரருக்கும் அந்த செய்தி பரவி அவரிடத்திலே அடுப்பறிப்பதற்காக கொடுக்கப்பட்டவை எல்லாம் சுவடிகள். பல பேர் நினைப்பார்கள், ஏன் இவர்கள் சமஸ்கிருதத்தை மட்டும் எதிர்க்கிறார்கள்? ஆங்கிலம் போல மற்ற மொழிகளைப் போல சமஸ்கிருதம் ஒரு மொழிதானே. ஆங்கிலேயன் நம்முடைய மொழியை வாழ வைத்தான், நம்முடைய அடையாளங்களை காப்பாற்றினான். ஆனால் வடமொழி என்பது நம்முடைய மொழியை அழித்தது, இலக்கியத்தை மறைத்தது. மற்ற மொழிகள் வேறு, வடமொழியினுடைய நிலைமை வேறு. வடமொழி நம்மை அழிக்க வந்தது. வடமொழி புகழ்ந்திடும் தமிழ் வாய், எதிர் வரக்கானின் காதினி உமிழ்வாய். பாரதிதாசன். இது அங்கங்கே எழுதி போட வேண்டும். பல பேர் இப்பொழுது எங்களுக்கு 2 கண்ணு, நல்ல கண்ணு, நொல்ல கண்ணு, எல்லாமே ஒரே கண்ணு தான் என்றெல்லாம் 2 ஒரே வகையிலே பார்க்கின்ற பார்வை கூட வந்திருக்கிறது. அவர்களுக்கெல்லாம் வைத்தியம் பார்க்க வேண்டும். அந்த சமஸ்கிருதம் தான் எங்களுடைய மொழி, தேவ பாஷை, அது இருந்தால் போதும். உங்களுடைய மொழி நீச பாஷை, அழித்துவிடு என்று நம்முடைய மொழிகளை எல்லாம் அழிப்பதற்கான முயற்சி எடுத்துக் கொடுத்தார்கள். ஆடிப்பெருக்கு வந்தால் நூலகங்களுடைய சுவடிகளை எரித்தால் சொர்க்கம் கிடைக்கும். அறிவு அதையே உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்று சொல்லித்தான் ஆடிப்பெருக்கு அன்றைக்கு நாம் ஆற்றிலே கொண்டு போய் விடுவோம். மீதி உள்ளவற்றை எல்லாம் அடுப்பிலே வைத்து எரிப்போம். ஓலைச்சுவடியை பார்ப்போம், எதற்கு போட்டி என்று. வடமொழி சுவடியா தமிழ் சுவடியா, 2ஐயும் ஆற்றிலே விடுவோம் என்றார்கள். இப்படியெல்லாம் நடந்த வரலாறு இங்கே. நாம் தமிழ் சுவடியை நாம் கொண்டு ஆற்றிலே விடுவோம். அப்பாவிகள். தமிழ் சுவடி ஆற்றோடு போகும், வடமொழி சுவடி மட்டும் நீரை ஏந்தி வரும். எப்படி? அதுக்குள்ளே இருப்ப நீரெழுஞ்சி வேறால் கட்டப்பட்ட எந்த பொருளும் நீரை எதிர்த்து வரும் என்ற அந்த அறிவியல் உண்மையை அவன் புரிந்து கொண்டவன்
நீரிழிஞ்சி வேறால் கட்டப்பட்ட சுவடிகளை ஆற்றிலை விடுவான், அப்பாவியாகிய நாமும் விடுவோம், நம்முடைய சுவடி ஆற்றோடு போகும். ஈஷ பாஷை போது பாருங்கோ, தேவ பாஷை கடை ஏறி போகுது பாருங்கோ, எடுத்து போயிட்டே இருக்குது பாருங்கோ. அன்னைக்கு விழுந்தவன் தான் நாம, அப்படித்தான் விழுந்தோம். அப்படித்தான் மிச்சம் இருக்க சுவடிகள் எல்லாம் எதற்கு எரித்தால் புண்ணியம் கிடைக்கும், நெய் ஊத்தி எரிங்கோ, சொர்க்க உடனே கிடைக்கும். அப்படி எரிப்பதற்காக கொடுக்கப்பட்ட ஒரு சுவடியைத்தான் ஆரிங்டன் மதுரை மாவட்ட ஆட்சியர் அவருடைய சமையல்காரன் எடுத்தார். அழகான சுவடியாய் இருக்கிறதே, பழுதுபடாத ஓலைகளாய் இருக்கின்றனவே. ஆரிங்டனுடைய நண்பர் எல்லிஸுக்கு இந்த சுவடிகள் எல்லாம் பிடிக்குமே, அவர் தானே திரட்டி கொண்டிருக்கிறார், அவரிடம் கொடுக்கலாம் என்று ஆரிங்டன் இடத்திலே கொடுக்க, ஆரிங்டன் எல்லிஸ் இடத்திலே கொடுக்க, அப்படி கிடைத்த அந்த சுவடிதான் திருக்குறள். கொடுத்த பெருமைக்குரியவர்கள் கோவை மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள். பொள்ளாச்சிக்கு சென்னைக்கு இடையிலே இருப்பதுதான் கிணத்துக்கடவு, கிணத்துக்கடவுக்கு அருகிலே இருப்பதுதான் அரசம்பாளையம், அரசம்பாளையத்தைச் சேர்ந்தவர் தான் தமிழன் என்ற அரசியல் சொல்லை இனத்திற்கு வழங்கிய அயோத்திதாசர். அயோத்திதாசருடைய பாட்டன் தான் கந்தப்பன். அந்த கந்தப்பன் தான் ஆரிங்டனுடைய சமையல்காரர், அவர் தான் திருக்குறள் சுவடி கொடுத்தவர். அரசம்பாளையத்தைச் சேர்ந்த அயோத்திதாசருடைய பாட்டன் கந்தப்பன் ஆரிங்டன் இடத்திலே கொடுக்க, அதுதான் முதல் முறையாய் அச்சேரிய நூல் 1812ஆம் ஆண்டு ஒரு திருக்குறள் வந்தது. கூடவே நாலடியாரும் சேர்த்து வெளியிட்டார். கூடவே திருவள்ளுவ மாலை, இந்த மூன்றையும் சேர்த்து ஒரே நூலாக அச்சிட்டு வெளிப்படுத்தினார். அப்பொழுது தஞ்சையிலே ஞானப்பிரகாசர் என்று ஒருவர், அவரும் அதே ஆண்டு வெளியிட்டார் திருக்குறளை. 1812 எல்லிஸும் வெளியிட்டார், ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்து வெளியிட்டார். அந்த திருக்குறள் அச்சேறிய பொழுது சமஸ்கிருதத்திலே வடமொழியிலே இருக்கின்ற அத்தனை நூல்களும் அச்சேறிவிட்டன. அன்று தொடங்கி இன்றைய நாள் வரை அடிமை தமிழனே நீது எழுந்திட நின்று கதறிய தொண்டைகள் எத்தனை, நினைத்து புழுங்கிய நெஞ்சமும் எத்தனை, ஒன்றும் பயனிலை ஒரு சிறு மாற்றமும் உணர்விலும் அறிவிலும் உருப்பெறவில்லைகான், நேற்று பிறந்தவர் நிலை நின்று எழுந்தையின் நீநிலம் முழுவதும் நிறுத்தினர் ஆட்சியே, ஆற்று படுகையில் அமர்ந்திருந்தார் பலர் அக்கறை ஏறினர். வடமொழிக்காரன், கிபி 4ஆம் நூற்றாண்டு வரை எழுத்தே இல்லாத ஒருவன், ஆற்று படுகையில் அமர்ந்திருந்தார் பலர் அக்கறை ஏறினர், அவர் நடை தொடங்கையில் வேற்று புலத்திடை வெற்றிகள் குவித்தனி, விண்ணிலும் மண்ணிலும் விழாப்பழ எடுத்தனி, சோற்று பருக்கையில் சுவை நிறம் கண்டு கொண்டிருந்தார். சூம்பிய மரத்தனம் சூம்பியே கிடந்தது, சோற்று பருக்கையே சுகமென்று ஆனது. எல்லா சிறப்புகளும் பெற்றிருந்த தமிழ் தன்னுடைய பெருமையை தன்னுடைய இனத்திற்கே இன்னும் உணர்த்த முடியவில்லை. உன் கடவுளை விட, உன் சாஸ்திரத்தை விட, உன் முன்னோரை விட, உன் வெங்காயம் வழக்கமாத்தை விட உன் அறிவு பெருசு, அதை சிந்தி.